இந்த லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்ன்ற புக் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க, நம்ம மனசு எப்போவுமே இல்லாத ஒரு கார்டனை நினச்சி தான் எப்போவுமே ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஜன்னலுக்கு வெளியே இருக்க ஒரு பூச்செடியை நம்ம ரசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது எப்போ அந்த அண்ணா மாதிரி ஆகும், எப்போ அந்த அக்கா மாதிரி ஆகும்னு ஹைட்லாம் செக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த ஸ்கூல் டேஸ்லாம் அந்த எக்ஸாமே கஷ்டமாக தெரியும். அடுத்த ஸ்டேஜ் போயிட்டா ஈஸியாக இருக்கும், காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கணும். ஆனால் காலேஜ் டேஸில் அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ என்ன நினைக்கிறோம், சைல்டுஹுட் டேஸே ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்தந்த ஸ்டேஜில் அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குன்றதை அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும். இப்போ நமக்கு குழந்தைங்க இருக்கலாம், அவங்களுக்கு கவனிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்ககிட்ட இருந்து கொஞ்ச நேரமாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஃப்யூச்சரில் அவங்களே பெருசாகிட்டு அவங்க வேலையை பார்க்கும்போது நம்ம கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களான்னு நம்ம மனசு இயங்கும். ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படாமல் ஃப்யூச்சர் நினச்சி ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காமல் ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருக்கணும். அது இந்த புக்கில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. டைம் இருந்தால் படித்து பாருங்கள்.